بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் சொந்தம். அந்த ஒருவனுக்கே புகழனைத்தும் நிலையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வை கொண்டு புகழாரங்களை சொல்லியவனாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாக இருக்க வேண்டி சங்கையான சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் வெள்ளிக்கிழமை தினத்திலே பரந்த ஆயினாகிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அவருடைய மாளிகைக்கு சமம் தந்திருக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்த அல்லாஹ் அவருடைய தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எம்முடைய தக்வா தான் இவ்வுலக வாழ்விலும் மறுவுலக வாழ்விலும் எங்களை ஈடேற்றமுடையவர்களாக மாற்றியமைக்க வடிவமைக்கும் என்பதை முதற்கட்டமாக எம் அனைவருக்கும் நான் உபதேசித்து தந்தவனாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் என்பது 5 விடயங்களில் நிறுவப்பட்டுள்ள ஒன்று. அதிலே ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் போன்ற 5 கடமைகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதில் ஒரு கடமையாகிய ஜகாத்து பற்றி ஒரு சில விடயங்களை இவ்விடத்தில் பேசலாம். அன்புள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜகாத் என்பதற்கு நாங்கள் அதனுடைய மொழி ரீதியான அர்த்தத்தை பார்க்கிற நேரத்தில் வளர்ச்சி, அபிவிருத்தி என்று சொல்லலாம். ஜகாத் என்றால் அபிவிருத்தி என்று சொல்லக்கூடிய அன்புள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜகாத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் தன்னை நம்பி வாழக்கூடிய அடியார்களுக்கு, இறைவனை இறைவனாய் மதித்து வாழும் இந்த அடியார்களுக்கு, ரசூலுல்லாஹ்வை இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொண்ட இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பது. எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான் அல்லாஹ் என்று சொன்னால், அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஏராளமான வசனங்களில் இகாமத்துஸ் ஸலாத் வ ஈதாஉஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டல், ஜகாத்து கொடுத்தல்,
விசுவாசிகளுடைய பண்பாக சொல்லுகிற நேரம் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்து கொடுத்து வருவார்கள். அல்லாஹ் தனக்கு வழங்கிய சொத்துக்களிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து வருவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஏராளமான வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட இந்த ஜக்காத் எங்கள் மீது எப்படியான ஒரு முக்கியத்துவம் வகிக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜக்காத்தை கொடுப்பதன் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வக்துபுனா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா இன்னா ஹுத்னா இலைக். அடியார்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நல்லதையும் மறு உலகத்திலே நல்லதையும் எங்களுக்கு எழுதி விடுவாயாக யா அல்லாஹ் என்று இந்த அடியார்கள் இறைவனிடம் கேட்கிறார்கள். அதே நேரம் கேட்கிறார்கள், இன்னா ஹுத்னா இலைக், உன்பாலே நேர்வழி காட்டப்பட்டவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்றும் இந்த அடியார்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மனிதர்கள் எப்படி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள்? மனிதர்கள் பிரார்த்தனை புரிவது, யா அல்லாஹ், உலகத்திலும் மறுமையிலும் நல்லதைத்தான், உன்னை பின்பற்றி உனக்காய் வாழக்கூடிய நேர்வழி அறிந்தவர்களாக எங்களையும் மாற்றிவிடு என்று இந்த அடியார்கள் பிரார்த்தனை புரிகிறார்கள். இப்படி இந்த அடியார்கள் நலவையும் நேர்வழியையும் கேட்கும் அடியார்களுக்கு அல்லாஹ் எதை சொல்ல வேண்டும்? அவர்களுக்கு தந்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விடயத்தை நல்லதாக சொல்ல வேண்டும். மாற்றமாக அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி கேட்ட அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்கள் நேர்வழியை கேட்டார்கள், உலகத்திலும் மறுமையிலும் நல்லதை கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? என்னுடைய வேதனை, என்னுடைய தண்டனை நான் நாடியவர்களுக்கு வந்தே ஆகும், நான் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடியார்கள் கேட்டது ஒன்று, கேட்டதற்கு அல்லாஹ் கொடுக்கும் பதில் ஒன்று. சொல்லிவிட்டு சும்மா விடவில்லை, தொடர்ந்து சொல்லுகிறான், வரஹ்மதி. முதலாவதாக அல்லாஹ் சொன்னது என் தண்டனை கொடூரமானது என்பதை சொல்கிறான். என்னுடைய தண்டனை என் அடியார்களை வந்து அடையும் என்று சொல்லுகிறான். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட இறைவன் தொடர்ந்து சொல்லுகிறான், வரஹ்மதி சிஅத் குல்லி ஷை. என் வேதனை ஆரம்பத்தில் சொன்னான், என்னுடைய தண்டனை, அதன் பிறகு என்னுடைய ரஹ்மத் என்று சொன்னான். அந்த ரஹ்மத்தை சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுகிறான், சிஅத் குல்லி ஷை, எல்லாவற்றையும் விடவும் மிக விசாலமானது. ஃபஸஅத்துஹு லில்லதீன யத்தகூன வ யக்தூன ஸகாத்த வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியான விடயத்தை, எந்த விடயம்? என்னுடைய அருள் விசாலமானதாக இருக்கிறது, அந்த அருளை நான் யாருக்கு கொடுப்பேன் என்றால் அதனை நான் எழுதுவேன். யாரெல்லாம் தக்வா உடையவர்களாக, ஜக்காத்து கொடுப்பவர்களாக, தர்மம் செய்வர்களாக இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கும் வல்லதீனம் ஆயாத்தினா யுமினூன், எம் வசனங்களை, எம் அத்தாட்சிகளை, எங்களுடைய வாக்குகளை யாரெல்லாம் உண்மைப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் என் ரஹ்மத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, பாருங்கள், ஒரு மனிதனுக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் செய்ய வேண்டியதை சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை பார்க்கிறோம், எப்படி நீங்கள் விளைச்சல் செய்யக்கூடிய அந்த விளைச்சலில் ஒரு கதிர் 700ஆக வருகிறது, நாடினால் அதைவிடவும் அதிகமாக வந்துவிடும், பன்மடங்காக்கப்படும் என்று சொல்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஒவ்வொரு செயலும் 10 மடங்காக அதிகரிக்கப்படுகிறது. ரமதானில் செய்யக்கூடிய கூலிகளுக்கெல்லாம், எல்லா செயற்பாடுகளும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கெல்லாம் 1 முதல் 10 வரைக்கும் கூலிகள் வழங்கப்படுகிறது. அது விரும்பினால் அதிகரிக்கப்படும். ஆனால் ரமதான் காலத்தில் கூலிக்கு எல்லையற்றது அல்லாஹ் புறப்படுகிறார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட இந்த அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு என் அருளை நான் விசாலமாக்கி தருகிறேன். எப்படி? அந்த விசாலத்தன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வயுத்தூன ஸகாத், நீங்கள் ஸகாத் கொடுக்க வேண்டும். ஸகாத் கொடுக்கவில்லை என்றால் என் அருளிலிருந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்படித்தான் கிடைத்தால் அது எதுவாக இருக்கும் தெரியுமா? அன்புள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹ் படைத்து விட்டார். இந்த உலகத்திலே வாழும் காவிர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அனைவரையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். எந்த பாகுபாடுமின்றி அனைவரையும் இந்த உலகத்தில் வாழச் செய்வன் அல்லாஹ். அனைவருக்கும் உணவளிப்பவன், போஷிப்பவன் அல்லாஹ். அனைவர்களையும் இந்த உலகத்திலே அவர்களுக்கென குறிக்கப்பட்டிருக்கும் காலம் வருவதற்கும் வாழச் செய்வன் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருப்பான். அவன் படைத்தவனால் கொடுக்கிறான். உண்மையில் அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய அருளை
தன் அடியார்கள் வணக்கம் செய்வதன் மூலமாக தன் இறைவனுக்காய் வாழ்ந்ததன் காரணத்தினால் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய அருள் அவர்களுக்கு இருக்கும் சொத்துக்களிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அடியார்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வுக்கு உதவி செய்வர்கள் அல்லாஹ் உதவி செய்வான் யாருக்கு என்றால் மையன் சுரபு அவனுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாரோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான். இன்னல்லாஹ கவியும் அதீம் அல்லாஹ் மிகவும் கண்ணியமிக்கவன் அவன் மிக பலசாலி. அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அல்லதீன மக்கன்னாஹும் ஃபில் அர்தி இந்த உலகத்தில் வாழ்ற நேரத்தில் அகாமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டி வஆத்துஸ் ஸகாத் ஜக்காத் கொடுத்து வஅமலு பில் மஅரூஃப் வநஹவு அனில் முன்கர் நல்லதை ஏவி தீயதை தடுத்து வாழ்வார்கள் என்றால் வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர் எல்லா விடயங்களினுடைய கடைசி முடிவினுடைய நல்லதும் அல்லாஹ்விடம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறானே. அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு நாம் எப்படி உதவி செய்வது? ஒரே ஒரு வழிதான், அல்லாஹ் சொல்லுவதை நாங்கள் செய்வது. என்ன கட்டளையிட்டானோ அதை செய்வது. தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுப்பதுதான் உங்களுடைய செயல்பாடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் உங்கள் செயல்பாடு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் அதுதான் அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்க்கும் உதவி தொடர்கிறது. அந்த உதவியை நாம் செய்கிற பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத் விசாலமானது வேதனையை விடவும் தண்டனையை விடவும் எங்களுக்கு அருள் இருந்து நாம் காணப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அது போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார் சகோதரத்துவம் என்பதை ஒரு மனிதனுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் சகோதரத்துவ வாஞ்சையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபைன் தாபு தாங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டி வஅகாமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டி வஆத்துஸ் ஸகாத் ஜக்காத்தும் கொடுத்து வருவார்கள் என்றால் தாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து வருவார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன் அவர்கள் உங்கள் மார்க்கத்திலே அவர்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரட்ட உறவுகளாய் அல்லாஹ் வர்ணிக்கிறான். யாரை? ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக தான் செய்த தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்று இந்த உலகத்திலே இருக்கும் இந்த காலத்திலே மரணத்தை அனுபவிக்கும் முன்னர் மரண வேளையிலே அல்லாஹ்விடம் மலக்குமார்களிடம் கெஞ்சுவதற்கு முன்னர் இந்த அடியான் யா அல்லாஹ் நான் இந்த தவறை தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டேன் யா அல்லாஹ் மன்னிப்பவர்கள் மிக பெரும் மன்னிப்பாளன் நீ உன்னை தவிர என்னை மன்னிப்பவன் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்கும் அந்த நேரம் நடுநிசையிலே அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த அடியார்கள் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீண்டு விட்டதன் பிறகு இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்று வேண்டிய அடியார்கள் அப்படி அல்லாஹ்விடம் கேட்ட அடியார்கள் அந்த தவறில் அதிகமாக குறைவிப்பது தொழுகையில் தொழுது வருவார்கள். தௌபா செய்து விட்டார்கள், தொழுது வருகிறார்கள், அல்லாஹ் தங்களிலிருந்து கொடுத்து வருகிறார்கள். அப்படியானவர்கள் மார்க்கத்தில் உங்களுக்கு சகோதரர்கள் என்றால் எங்கள் சகோதரத்துவம் பரவல் அடைகிறது. அல்லாஹ்வின் மார்க்கத்திலே இறந்த உறவுகளை விடவும் மார்க்க ரீதியாக சகோதரத்துவம் அதிகரிக்கிறது. ஒற்றுமையை அல்லாஹ் பரவலாக வாக்களிக்கிறார். இகாமத்துஸ் ஸலா என்று சொல்கிறார்கள். தொழுகையிலே சப்புகளில் 30 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சப்புகளிலே சேர்ந்து நில்லுங்கள், பிரிந்து விடாதீர்கள், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிரிவினை ஏற்படுத்தி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சாதாரணமாக சொன்னார்களா? தொழுகையை நிலைநாட்டுவதிலே நெருங்கி நில்லுங்கள், ஃபயஹ்வானுக்கும் ஃபித்தீன் நீங்கள் மார்க்கத்தில் சகோதரர்கள் கொடுக்கிறீர்கள். அல்லாஹ் தந்ததை கொடுக்கிறீர்கள். யாருக்கு கொடுக்கிறீர்கள்? என் சகோதரன், நான் செல்வந்தனாக இருக்கிறேன், நாளை நான் ஏழையாக மாறலாம், அதற்கு முன் கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் தந்ததை கொடுக்க சொல்கிறான். வைத்துக் கொண்டு ஆழச் சொல்லவில்லை, கட்டிப்பிடித்துக் கொண்டு தூங்க சொல்லவில்லை, கொடுக்குமாறு சொல்கிறான். நான் கொடுக்கிறேன். அப்படி கொடுத்தால் எடுத்தவன் மனதில் நீ ஒரு சகோதரனாய் பதிந்தால் ஃபயஹ்வானுக்கும் ஃபித்தீன் நீ மார்க்கத்தில் அவனுக்கு சகோதரனாய் இருக்கிறாய். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் மிக பெரும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியது. அதுபோன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி விசுவாசிகளின் பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது என்று தெரியுமா? வல்முஃமினூன வல்முஃமினாத் விசுவாசியான ஆண்களும் பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத் ஒரு சிலருக்கு நேசர்கள், தோழர்கள், உதவியாளர்கள் என்று சொல்லிவிட்டு யஅமுருன பில் மஅரூஃப் நல்லதை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர் தீயதை தடுப்பார்கள், வயுகீமுன ஸலா வயுத்தூன ஸகாத்
தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுப்பார்கள். தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுப்பார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். அல்லாஹ் எப்படி தொழ சொன்னார், அல்லாஹ் எப்படி தொலைக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னாரோ அந்த அமைப்பில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்களோ அப்படி தன் செயல்பாடுகளை மாற்றுவார்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் தொழுதை நாம் எப்படி ஹதீஸ்களிலே ஆதாரபூர்வமாக காண்கிறோமோ அப்படி தொழுது வருவார்கள். உலாயிக ஸயர்ஹமுல்லாஹ், அந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுகிறார். எந்த மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான்? அல்லாஹ்வுக்காய் வாழ்ந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுக்காய் தொழுகை நிலைநாட்டியவர்களுக்கு. அல்லாஹ் தொழுகை என்று சொல்லுகிறான். தொழ வேண்டிய முறையையும் எத்தனை நேரங்களில் இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இருவருக்கும் ஒப்பிய வகையிலே நாங்கள் அந்த நேரங்களிலே தொழுவதற்காக வருகிறோம். எப்படி தொழ வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். தொழுகை நிலைநாட்டுகிறோம். அது அல்லாஹ்வுடைய அருளை எங்களுக்கு பெற்றுத் தருகிறது என்பதை அல்லாஹ்வின் தன் திருமறையில் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜக்காத் என்பது இதை மாத்திரம் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பதையும் மார்க்கத்திலே சகோதரத்துவர்களாக வருவதை மட்டுமல்ல, அதுபோன்று விசுவாசியுடைய பண்பு என்பதை மட்டும் சொல்லவில்லை. இப்படியான பல நனவுகள் இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய தூதருடைய எச்சரிக்கைகள் ஏராளம் இருக்கின்றன. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எப்படி சொல்கிறார்கள் என்றால், உமிர்து, நான் ஏவப்பட்டேன். ஒரு நபி தோழருக்கு ஏவுவதாக இருந்தால், கட்டளையிடுவதாக இருந்தால், இதை செய்யுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அது யார் சொல்லியிருப்பார்கள்? ரசூலுல்லாஹ் தான் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உமிர்து, என்னை கட்டளையிட்டார்கள் ரசூலுல்லாஹ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன் உகாத்தில நாஸ், மனிதர்களோடு சண்டையிட போராட எனக்கு ஏவினார்கள். ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதி உடையவன், இந்த உலகத்திலே எந்த ஒன்றையும் விடவும் இறைவன் மாத்திரமே என்று சாட்சியம் சொல்லுகிற வரைக்கும், وأن محمد رسول الله, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் சாட்சியம் சொல்லும் வரைக்கும், ويقيمون الصلاة, தொழுகையை நிலைநாட்டும் வரைக்கும், ويؤتوا الزكاة, தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. யாராவது ஒரு மனிதன் கலிமாவை ஏற்றுக்கொண்டு தொழவில்லை என்றால், கலிமாவை ஏற்றுக்கொண்டு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால், அல்லது இது மூன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாத்திலே அதிகாரம் கிடையாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னிடம் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, அவர்கள் ஒரு சண்டையிடுங்கள், போராடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பிற்கினிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய அதிகாரிகளே, இதனால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நீங்கள் ஒட்டகையினுடைய கடிவாளத்தில் இருக்கும் ஒரு கயிற்றை நீங்கள் கொடுத்து வந்து அதை இப்பொழுது நீங்கள் தடுத்தாலும் உங்களோடு நான் போராடுவேன் என்று சொல்லி நபிகளாருடைய காலத்தில் இருந்ததை அப்படியே செய்ய வேண்டும் என்று போதித்தவர்கள் தான் தோழர்கள். அன்பிற்கினிய தோழர்களே, எதற்காக? ரசூலுல்லாஹ் காட்டினார். ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக, கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக. அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய தண்டனைகளை சாதாரணமாக சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிற நேரம் அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வலா யஹ்தபன்ன அல்லதீன, நினைத்துக் கொள்ள வேண்டாம், யப்கலூன பிமா ஆதாஹுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைர். அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஹ்தபன்ன அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைருன் லஹும், தங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் வழங்கிய அந்த சிறப்பானவைகள், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து யாருக்கும் கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வர்களை எண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டாம்? அது அவர்களுக்கு நல்லது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருன் லஹும், மிக கெட்டது. அல்லாஹ் சொல்கிறார், அடியார்களே, நான் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்லது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மகா கெட்டது அது. ஏன் தெரியுமா? சயுதவ்விஊன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் நீங்கள் எதெல்லாம் கஞ்சத்தனம் செய்தீர்களோ, அல்லாஹ் வழங்கிய சொத்துக்கள் பணம், கோடான கோடி பணங்கள் இருக்கின்றன. இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னுடைய நிசாபு தங்கத்தின் அடிப்படையில் பார்த்துக்கொள், 85 கிராம் வந்துவிட்டது என்றால் ஜக்காத்து கடமை என்பதை படித்திருக்கிறோம். கடமையான அந்த ஜக்காத்தை என் மீது கடமையாக இருக்கிறது என்று
எங்கள் சொத்துக்களிலே நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களிலே இருந்து எங்களுடைய லாபங்களிலே இருந்து கணக்கிட்டு 100% 100 ரூபாய் இருப்பவருக்கு 2 ரூபாய் 50 சதம் கொடுப்பது கஷ்டமாகிறது. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னார்கள். அப்படி கொடுங்கள், கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து கொண்டு அது எனக்கு 2% கூட இருக்கிறது சந்தோஷப்பட்டீர்கள் என்றால் அதுதான் உனக்கு மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? நீ அப்படி சம்பாதித்து சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் மறுமை நாளிலே உன் மீது தொங்க விடப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய அனந்தரங்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு இந்த அடியார்கள் என்னவெல்லாம் செய்வார்கள், எப்படியெல்லாம் செய்வார்கள், எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் செவிடன் காதில் ஊதிய தங்கு போன்று கேட்பதை செவிமடுக்காதவர் போல் உலகத்திலே வாழ்பவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, ஜக்காத்து கொடுப்பவர்கள் எம்மிலே உண்டு, ஜக்காத்து கொடுப்பவர்கள் எம்மில் உண்டு. ஆனால் நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன என்பதை சற்று நேரம் பொருங்கள் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய தோழர்களே, ஜக்காத்து கொடுக்காமல் தர்மம் கொடுக்காமல் இருப்பவர்கள் அரிதாக இருந்தாலும் கூட அவர்கள் கொடுப்பதில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் இன்றைய இந்த குத்பாவின் மூலமாக ஜக்காத் எனும் தலைப்பில் நான் சொல்ல வருகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அது போன்று பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة, தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கிறார்கள், வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே அவற்றை செலவு செய்கிறார்கள் இல்லை. ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம். ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம். பஷாரத் என்றால் என்ன? நன்மாராயம் சொல்கிறது. நன்மாராயம் என்ன? நற்சான்று கொடுத்தல் என்றால் என்ன? இந்த மனிதர் நல்லவர், நான் பார்த்த வகையில் நல்ல மனிதர், நல்ல குணாதிசயமுடையவர், எல்லோரோடும் நல்லா பழகுவார், பார்க்கிறவரையெல்லாம் சிரித்து மகிழ்விப்பார், அப்படியான ஒரு சந்தோஷம் உண்டு. எந்த மனுஷனுக்கு எந்த கஷ்டம் கொடுக்காது நல்ல மனிதன் என்று ஒருவனால் சொல்லப்படுவது பஷார். உனக்கு இப்படி நடந்து கொள்கிற நேரம் இப்படியான பரிசுகள் காத்திருக்கிறது என்று சொல்லுவது இந்த பஷார். பரீட்சையில் சிக்கியிருந்த காரணத்தினால் உனக்கு நான் இந்த பரீட்சையை தருகிறேன் என்று சொல்லுவது ஒரு நன்மாராயம். இவை நன்மாராயங்களாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லும் நன்மாராயத்தை பாருங்கள், நல்லவற்றுக்கும் சொல்லுகிறான், இந்த இடத்தில் சொல்லுகிறான், அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். எதை கொண்டு? நோவினை தரும் கடுமையான வேதனையை கொண்டவர்களுக்கு பஷாரத் செய்யுங்கள். தொடர்களே, அப்ப இந்த இடத்தில் நாம் என்ன விளங்க வேண்டும்? நன்மாராயம் அல்ல, அல்லாஹ் கேவலப்படுத்துகிறான் மனிதனை. எப்படி கேவலப்படுத்துகிறான்? சேர்த்து வைக்காதே, சேர்த்து வைக்காதே. காரூனுக்கு நடந்தது. சேர்த்து வைத்தால் பூமி விழுங்கிக் கொள்ளும். எப்படி விளங்கும் என்பது தெரியாது. நாங்கள் பார்க்கிறோம், கொடுக்காமல் இருப்பவர்கள் எல்லாம், சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம், மாளிகைகள் கட்டி வாழ்ந்தவர்கள் எல்லாம், அடுத்தவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் எல்லாம், உறவுகள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்க தான் மற்றும் சுகபோகமாய் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக மோசமான நோய்களுக்கு உள்ளாக்கி, தீர்க்க முடியாத வியாதிகளுக்குள்ளாகி, அப்படிப்பட்ட கொடுமைக்கு உள்ளாகி தன் சொத்துக்களை இழந்து, உறவுகளை இழந்து, கவலைப்பாரற்று அனாதைகளை போன்ற கடைசி நேரத்தை அனுபவிக்கும் மக்களையும் நாங்கள் என் வாழ்க்கையை கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன வாக்கு என்ன? மிக மோசமான இழிவு தரும் நோயினை தரும் வேதனை கொண்டவர்களுக்கு சொல்லுங்கள் தானே அல்லாஹ் கொடுக்கிறார். உலகத்திலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். உலகத்தில் கிடைத்தால் மரணம் வந்ததை தடுத்துவிடும், மரணத்தின் பின்னர் அல்லாஹ் மறுமையிலும் தருவான் என்றார். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, மரணம் கிடையாது, நிரந்தரமாய் அனுபவிக்க வேண்டும். எதை அனுபவிக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஃபத்துகுவா பிஹா ஜிபாவுக்கும் வஜுனூபுஹும் வதுஹூரும். என்ன செய்யப்படும்? அவர்களுடைய தங்கங்கள் வெள்ளிகள் எல்லாம் சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம், கொடுக்காமல் பறிக்கிறவர்கள் எல்லாம், அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய விழாப்புறங்களிலும், அவர்களுடைய முதுகுகளிலும், அவர்களுடைய நெற்றிகளிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், சூடு போடப்படும். அல்லாஹ் குறி வைப்பதாக சொல்லுகிறான். நெருப்பினால் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கே வைத்து போடுவான்? நரக நெருப்பின் கொடூரம் தெரியுமா இல்லையா? தாங்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி மனதிலே பதிய வேண்டும். நரகத்திலே
ஆக குறைந்த கட்ட தண்டனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள். அவருக்கு கிடைக்கும் தண்டனை என்ன என்பதை பார்க்கும் முன்னர் நரகத்திலே செல்லும் மனிதனுடைய தோற்றத்தை பற்றி நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிற நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த மனிதர் அவருடைய இந்த தோளுக்கும் இந்த கழுத்துக்கும் இந்த இடைப்பட்ட இந்த பகுதி இது மாத்திரமே 3 நாட்கள் பயணம் செய்யும் தூரம் என்று சொன்னார். பற்கள் கடவாய்கள் முகமலை அளவாக இருக்கும் என்றால் நம்பிக்கையை சொல்லுகிற அல்லாஹ்வின் அடியார்களே, விசாலமாக்கப்படும் உருவம் நரகில் போடுவதற்காகவும் நரகத்தினுடைய வேதனையை அனுபவிப்பதற்காக சாதாரணமாக அல்ல. எங்களை போன்ற 6 அடி மனிதனை தூக்கி நெருப்பிக் கொண்டு செல்கிற நேரத்திலே பொசுங்கி விடும். அப்படி அல்ல. அல்லாஹ் எதற்காக தண்டனை தருகிறான்? வேதனையை சுவைப்பதற்காக. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உருவமாய் மாற்றி அமைத்து உன்னை நரகத்தில் போடுகிற நேரத்திலும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஆக குறைந்த கட்ட தண்டனை என்ன தெரியுமா? செருப்பு அணியப்படும். அந்த செருப்பு நெருப்பால் இருக்கும். அதை அணிந்து கொண்டால் அவர் மூளைகள் கொதிக்கும். சிந்தித்து பாருங்கள். விசாலமாய் மாற்றப்படும் உருவத்துடன் அந்த நரக நெருப்பில் குதிக்கப்படும். நரக நெருப்பிலே போடப்படுகிற நேரம் கால் பாதங்களுக்கு கொடுக்கப்படும் நெருப்பின் சூடு மூளைகள் கொதிக்கும் அளவுக்கு இருக்கும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட சூடுகளினால் தான் உங்கள் கல்கள் வெள்ளிகளில் சூடாக்கப்பட்டு உங்களுடைய நெற்றிகளிலும் முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சாதாரணமாகவா நினைத்துக் கொள்கிறோம்? சாதாரண ஒரு சாதாரண ஊசியை எடுத்து உலகத்திலே இருக்கும் நெருப்பிலே சூடாக்கி கையில் வைத்தவுடன் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கிறது. வைத்தவுடன் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஒரு பொழுத்திகளை வைத்தவுடன் எடுத்து பாருங்கள் பொழுத்தின் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலக நெருப்பு அதை போல் 69 மடங்கு பவரான நெருப்பு ஒரு நரகத்தில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த நெருப்பை நாம் பயப்பட வேண்டாமா? அந்த நெருப்பினால் சூடாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த பயம் எங்களுக்கு வர வேண்டாமா? தொடர்களே, அல்லாஹ் இன்னும் ஒன்றை சொல்லுகிறான். ஹா அன்தும் ஹாஉலா, மக்களே, துதுஊன லிதுன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செலவழியுங்கள் என்று உங்கள் அழைக்கப்படுகிறது, அழைக்கிறார்கள். ஃபமின்கும் மை யப்கல், உங்களிலே கஞ்சத்தனம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். கஞ்சத்தனம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். وَمَن يَبْخَلْ, யார் கஞ்சத்தனம் செய்பவர் தெரியுமா? فَإِنَّمَا يَبْخَلُ عَن نَفْسِهِ, அவர் கஞ்சத்தனம் செய்பவர் தனக்கே கஞ்சத்தனம் செய்து கொள்கிறார். வல்லாஹு கனிய்யுன், அவன் செல்வந்தன். யார் செல்வந்தன்? அல்லாஹ் செல்வந்தன், தேவையற்றவன். அல்லாஹ் சமத், அடியார்களின் எந்த தேவையும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. அடியார்களுக்காகத்தான் அல்லாஹ் போடும் கட்டளைகள் எல்லாம். மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, நாம் மன்னிப்பு கேட்பதால் அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோசனம்? எதுவுமே இல்லை. நாம் மன்னிப்பு கேட்பதால் எங்களுக்கு என்ன பிரயோசனம்? மன்னித்து விட்டால் சுவர்க்கம். நாம் சுவர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் எங்களிடம் கேட்கிறான், மன்னிப்பு கேளுங்கள். நாம் சுவர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கொடு என்று. எமக்காய் வேண்டும் இறைவனின் வார்த்தையை நாம் ஏன் துஷ்பிரயோகம் செய்கிறோம் சொல்லுகிறேன். அப்படித்தான் கொடுத்தாலும் கூட எங்களில் அதிகமானவர்கள் நாங்கள் இறைவனிடம் கடமேற்றும் பிச்சைக்காரர்கள் என்பதை மறந்து வாழ்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு கனிய்யுன் வ அன்தும் ஃபுகரா, நீங்கள் தான் ஏழைகள், பரம ஏழைகள். என்னிடம் உதவி கோர வேண்டியவர்கள், நான் தர வேண்டியவர், நீங்கள் எடுக்க வேண்டியவர்கள். எனவே நான் தந்ததை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களிலே ஒரு பகுதி அறியப்பட்டது, இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்கிற ஒன்று உங்களுக்கெல்லாம் விதித்திருக்கிறான். அடுத்தவர்களுக்கு கொடுக்குமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், செல்வந்தர்களிடம் எடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். செல்வந்தர்களிடம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். செல்வந்தர்களிடம் எதை எடுக்கிறோம்? எதை எடுக்கிறோம்? செல்வந்தர்களின் சொத்தையா எடுக்கிறோம்? அவர்கள் சம்பாதித்திருக்கிறார், அது அவர்களுடையதா? அல்லாஹ் ஏழைகளுக்காக இந்த செல்வந்தர்களுக்கு கொடுத்தது.
ஏன் தெரியுமா? அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, குது மின் அம்வாலிஹிம் ஸதகா, எடுங்கள், கேளுங்கள் இல்ல, எடுங்கள், அவங்கள இல்லாது எடுத்துக் கொடுங்கள் என்றார்கள். அன்புக்குரிய தோழர்களே, எடுக்குமாறு கட்டளை இடுகிறார் என்றால் அது எங்களுக்குரிய அல்ல, மேன்மிச்சமானது, அனைத்தும் ஏழைகளுடையது. ஏழைகளுடையதை கொடுக்காமல் சாப்பிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பு, நெருப்பை சாப்பிடுகிறார்கள். நெருப்பை சாப்பிட முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நெருப்பை தான் சாப்பிடுகிறேன். ஏன்? நெருப்புக்கு செல்ல வேண்டியவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். அங்கு சென்றால் இங்கு நீங்கள் கொடுக்காமல் தடுத்ததற்காக வேண்டியும், கொடுக்காமல் இருந்ததற்காக வேண்டியும் அல்லாஹ் உங்களை நரகத்தில் போட்டார். ஏழைகள் கேட்டும் கேட்காமல் இருக்கிற நேரத்திலும் நீங்கள் சென்று அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்த காரணத்தினால் நீங்கள் அங்கு தேவை என்று கேட்டால், பசி என்று சொன்னால், தாகம் என்று சொன்னால் நரகத்திலே இருந்து உங்களுக்கு தரப்படும் நீர் எப்படிப்பட்டது? குடித்தால் குடல்கள் பீஞ்சு போகும், குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக்கப்படும் நீர். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அங்கு பாதுகாக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நரகம் பாதுகாக்க பேரிச்சம்பழ கீற்றை கொடுங்க. ஒரு பேரிச்சம்பழத்தை அல்ல, அது இருக்கும் ஒரு பகுதியை பிச்சு கொடுத்தாவது நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். நரகம் கொடூரமானது என்று எச்சரிக்கை செய்தார்கள் ரசூலுல்லாஹ். எதற்காக? நரகத்தை பற்றி ஆசையுள்ளவா? நாம் ஒரு நரகத்துக்கு சென்று பார்த்து விட்டு வருவோம் என்று எங்களுக்கு ஒரு ஆசை ஊற்றுவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நரகத்தின் பக்கம் நெருங்கவே வேண்டாம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சுவர்க்கத்தின் காட்சிகளும் காட்டப்பட்டன, நரகத்தின் காட்சிகளும் காட்டப்பட்டன. ரசூலுல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் எந்த இன்பங்களையும் மனதில் வைக்காதவர்களாக கோபமான முகத்தோடு சஹாபாக்களுடைய அறிவிப்புகளை நாங்கள் பார்த்தால் இது போன்ற ஒரு முகத்தை கண்டதே கிடையாது. சிவந்து போகும் முகங்கள், கோபம் கொந்தளிக்க ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நரகத்திலிருந்து தப்புவதற்கு அல்லாஹ் சொல்லும் இலகு வழி, அல்லாஹ் தந்ததை கொடுங்கள் என்று சொல்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலிகளை தருகிறார். எந்த அளவுக்கு தருகிறார் என்றால், நீ கொடுக்கும் விளைச்சலுக்கு கொடுத்தால் 1 ஆக்கி தருகிறேன். நாடினால் அதிகமாகும், நாடினால் எப்பொழுது நாடுவான் அல்லாஹ்? என் தக்குவா, என் இஹ்லாஸின் அடிப்படையில் அல்லாஹ் நாடுவான், தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார். நம்பிக்கை வைத்த சஹாபாக்கள் தான் இருந்தவை அனைத்தையும் கொடுத்தார்கள், எண்ணி கொடுக்கவில்லை. எடுப்பவர்கள் எண்ணுகிற அளவுக்கு கொடுத்தார்கள், கொடுத்தவர்கள் எண்ணி கொடுக்கவில்லை, அள்ளி கொடுத்தார்கள். எடுப்பவர்கள் எல்லாம் எண்ணி எண்ணி எடுத்தார்கள். சஹாபாக்கள் அவர்களின் வழித்தோன்றர்கள் என்று சொல்லுவதற்கு வெட்கமில்லையா எங்களுக்கு? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் கேட்கலாம், கொடுக்கிறோம் தானே, ஜகாத் கொடுக்கிறோம் தானே, நோன்பு வந்தால் கொடுக்கிறோம் தானே? ஆம், கொடுக்கிறோம், இல்லை என்கிறது. கொடுப்பதை எப்படி கொடுக்கிறோம்? எந்த எண்ணத்தோடு கொடுக்கிறோம்? நாம் கொடுப்பதில் எந்த அளவுக்கு தக்குவாவையும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு கொடுக்கிறோம்? அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தனை செய்யுங்கள். நான் ஒரு மனிதனுக்கு ஒன்றை கொடுக்கிறேன், கொடுப்பதன் மூலமாக அந்த மனிதனிலிருந்து ஒரு பெரிய உபகாரத்தை நான் எதிர்பார்ப்பேன் என்றால் நான் கொடுக்கவில்லை. எதை கொடுத்திருக்கிறேன்? நஷ்டத்தில் கொடுத்திருக்கிறேன். அதனால் லாபம் இல்லை, நன்மை இல்லை, கொடுத்ததன் நன்மையும் இல்லை, கொடுத்த சொத்து மறந்து விட்டாச்சு. என்ன செய்வது? யார் நஷ்டவாதி? நாம் தான். கொடுக்கிறோம், அடுத்தவன் பார்க்கிறான் என்பதற்காக கொடுக்கிறோமா? அப்படி கொடுத்தால் கொடுத்தது பேஸ்ட், நன்மை இல்லை, சொத்துக்கள் இழக்கப்படுகிறது, பிரயோசனம் இல்லை. அவன் கொடுக்கிறான், நான் கொடுக்கவில்லை என்றால் என்னை என்ன நினைப்பான் என்று உன் பெருமைக்காக, உன் மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை நோக்கி நீ கொடுப்பாய் என்றால் நீ கொடுக்கவில்லை. உன் கௌரவத்தை பாதுகாக்க, உன் சுயமரியாதைக்காக கொடுத்தாய். அது உலகத்திலே உனக்கு கிடைத்து விட்டது. மறுமை நாளில் கிடைப்பது நரகம். இழுத்து வீசுகிறவனை நரகத்திலே வீசுவார். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் கொடுத்தால் நாம் கொடுத்ததை மீண்டும் சிந்திக்க கூடாது என்றால் ரசூலுல்லாஹ் அழகாக ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு கொடுக்கிறோங்க,
கொடுத்தது பிறகு நான் கொடுத்தேன், அவன் எனக்கு செய்யவில்லையே, நான் கஷ்டத்துல இருந்த நேரம் கொடுத்தேன், இன்றைக்கு பாருங்க நான் கஷ்டத்துல இருக்கிறேன். அவனுக்கு தெரியும் என் சொந்தக்காரன், என் மாமாவின் மகன், என் சாச்சா, என் தம்பி, என் தந்தை. சொல்லுகிறோம் நான் கொடுத்தேன், எடுத்துக்கொண்டான், நன்றி கெட்டவன் இன்று எனக்கு தருகிறான் இல்லை, என்னை பார்க்கிறான் இல்லை என்று சொல்லுகிறான். இவன் எதற்காக கொடுத்திருக்கிறான்? பிறவி விவகாரத்தை எதிர்பார்த்து கொடுத்திருக்கிறான். கொடுக்கும் பொழுது அவன் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அவன் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தவுடனே அவனுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கிறான். ஷைத்தான் நண்பனாகி விடுகிறான். ஷைத்தான் நண்பனானால் அல்லாஹ் தூரமாவான். அதுதான் உண்மை. ஷைத்தான் எம்மை நெருங்க நெருங்க அல்லாஹ்வின் அருள் தூரமாகிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை நெருக்கிக் கொள்ள ஷைத்தான் விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். உமர் அலியை ஷைத்தான் நெருங்காமல் இருந்ததற்கு காரணம் அவர் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருந்தார். ஷைத்தான் தூரமாகிக் கொண்டிருந்தார். ஈமானிய உணர்வால், இறையற்ற மிகுதியால், அடுத்தவர்களுடைய நடந்து கொள்ளக்கூடிய முறைகளால், அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளினால், அடுத்தவர்கள் விடயங்களிலே இஸ்லாமிய விவகாரங்களிலே நானும் முனாஃபிக்காகி விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக செய்த செயல்பாடுகள் அவர்களை ஷைத்தானை விட்டு தூரப்படுத்திக் கொண்டிருந்தது, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைத்துக் கொண்டிருந்தது. அல்லாஹ் கொடுத்தான் நற்சான்றுகளை, நீங்கள் சுவர்க்கத்திற்குரியவர்கள், நீங்கள் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஏன் தெரியுமா, நீங்களும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கொடுத்தது எதற்காக? உள்ளங்களில் தூய்மை இருந்தது. எம்மில் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. எம்மில் இருக்கிறதா? இருக்க வேண்டும் என்றால் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் என் சொத்து என் சொத்து என்று அழைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான்? மாலி மாலி என்றுதான் துடிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபரறைகளை சந்திக்கும் வரைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மண்ணறையில் வைத்து வாயில் மண் போடப்படுகிற வரைக்கும் சொத்துக்கள் சொத்துக்கள் என்று அணைந்து கொண்டிருக்கிறான் மனிதன். தெரிந்த சம்பவம் தான். ஒரு வாதியிலே தங்கம் இருந்தாலும் இன்னும் ஒன்று வேணும் என்று கேட்கும் மனிதன். அப்படிப்பட்ட பேராசையுடைய இந்த மனிதன், பேராசை மிகுந்த இந்த மனிதனை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? பேராசையுடைய மனிதனை பார்த்து சொல்கிறார்கள், நீ கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? என் சொத்துக்கள் என்று துடிப்ப மனிதனை, துடிக்கும் மனிதனை நீ கொடுக்கிற நேரம் நான் கொடுப்பது எதை தெரியுமா? அதற்கு ஒரு வரையறையை விதித்துக்கொள். நான் திண்டு முடித்ததுதான் எனக்குரியது, உடுத்து கிழித்ததுதான் எனக்குரியது என்று நினைத்துப்பார். ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னார்கள், ஆதமுடைய மகனே, என்னுடைய சொத்து என்று அழைக்கிறாரே, உன்னுடையது என்பது, உனக்குரியது என்பது எது தெரியுமா? நீ சாப்பிட்டு முடித்த உணவு. அன்புள்ள சோழர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சாப்பாட்டை எடுத்து ஒரு கவலை, ஒரு பிடி எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போற நேரத்தில் யாராவது ஒரு தட்டி விடலாம். அந்த சாப்பாட்டை எங்களால் சாப்பிட முடியாது. அது எனக்குரியதல்ல, அது எனக்குரியதல்ல. நாம் நினைக்கிறோம் கட்டி இருக்கும் வீடுகளும், வாங்கி இருக்கும் கார்களும், சேர்த்திருக்கும் சொத்துக்களும் எல்லாம் எமக்குரிய சொத்துக்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அழகாக சொன்னது என்ன? நீ உண்டு முடித்ததை, சாப்பிட்டு முடித்தது என்பதை வெளிச்செல்லாது, அதன் சக்திகளை உறிஞ்சி உடம்பு எடுத்துக்கொள்ளும், அதுதான் உனக்குரியது. நீ சாப்பிட எடுப்பது கூட உன் வாய்க்குள் சென்று தட்டுவிடப்படலாம். கட்டி முடித்த வீடுகளுக்குள் நீ கால் வைப்பதற்கு முன்னர் உன்னை மரணம் சம்பவித்துக் கொள்ளலாம். சேர்த்து வைத்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு நீ மன்னரைக்கு செல்ல போவது கிடையாது. உன் உறவுகள் சண்டையிட்டு பிரித்துக் கொள்ளும் காட்சி உண்டு. அன்பிற்கு நீ அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ திண்டு முடித்தது, நாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என்றால் அதை யாராலும் எடுக்க முடியாது. அப்படி நினைத்தால் நாம் கொடுப்பது எமக்குரியதல்ல, நாம் கொடுப்பது எமக்குரியதல்ல, அது அவனுக்குரியது. அதனால் தான் அவனுக்கு கிடைத்தது. சொல்லுகிறோமா இல்லையா? அல்லாஹ் யாருக்காவது கொடுக்க நினைத்தால் தடுக்க முடியாது, யாரிடமிருந்தும் தடுக்க நினைத்தால் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறோமா இல்லையா? சும்மா சொல்லுகிறோம். அல்லாஹ் தந்தால் யாராலையும் தடுக்க இயலாது, அல்லாஹ் தடுத்து போட்டால் யாராலையும் கொடுக்க இயலாது என்று சும்மா சொல்லுகிறோமா? உண்மையாய் உணர்ந்து சொல்லுகிறோமா? உண்மையாய் உணர்ந்து சொன்னால் இதுதான் அர்த்தம். உடுத்து கிழித்ததை யாராலும் எடுக்க முடியாது.
உடுத்திய ஆடையை கொடுக்கலாம், எமக்கென வாங்கிய ஆடையை அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் எங்களுக்கு என்று வாங்கி அது எங்களை விட்டு செல்லலாம். நாம் உடுத்து கிழித்ததன் பிறகு அதை யாருக்கும் நாங்கள் கொடுப்பது கிடையாது. அப்படி கொடுப்பவர்களாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியில் இருக்கிறது, நீங்கள் விரும்புவதைத்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? கிழிந்த ஆடைகளை அணிய விரும்புவோமா? இல்லை. எனவே கொடுக்க மாட்டோம். கொடுக்கவில்லை என்றால் அது எங்களுக்குரியது. நாங்கள் முடித்த ஒன்றை கொடுத்தால் அது முடிஞ்சு போச்சு, அதனால் திருப்திக்கார், அது உன்னுடையது அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வரைவிலக்கணத்தை மனதில் கொண்டவர்களாய் நாம் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த சொத்துக்கள் எம்மால் இந்த உலகத்திலே துஷ்பிரயோகம் செய்யப்பட மாட்டாது. ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னால் கொடுத்து விடுவோம். காரணம் எம்முடையதல்ல, எம்முடையதை பறிக்கும் சக்தி யாருக்கும் கிடையாது. எனவே அன்பிற்கு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தந்த சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சொல்லும் ஏராளமான பிரயோசனங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் நாம் அனைவரும் செயல்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வுடைய அடியார்களே, எம்முடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது உண்மையில் எங்கள் சொத்துக்களை நாங்கள் கொடுக்கவில்லை, அது ஏழைகளுக்கென அல்லாஹ் எங்களிடம் தந்ததைத்தான் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் என்று தெரிந்திருக்கிறோம். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அவை அனைத்தும் மறுமை நாளிலே எங்களுக்கு எதிராக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நினைவில் இருக்க வேண்டும். சொத்துக்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு மிக பெரும் விஷப்பாம்பாய் மாறி மனிதனுடைய தாடைகளிலே கொத்திக் கொண்டு நிற்கும். நீ யார் என்று கேட்கிற நேரம் நான் தான் நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள் என்று சொல்லும். அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் சேர்த்த சொத்துக்களை எங்களுக்கு எதிரியாக வைக்கலாம். ஏன் அவ்வளவு புகழ்த்ததில்லை. ஆசையாய் வளர்த்த பிள்ளைகளும் ஆசையோடு வாழ்ந்து கொண்ட மனைவிகளும் எங்களுக்காய் வாழ்ந்த பெற்றோர்களும் கூட எங்களுக்கு எதிரியாய் மாறுகிற நேரம் அல்லாஹ்விற்காய் வாழக்கூடிய, அல்லாஹ்வின் கட்டளைகளை மறித்து வாழக்கூடிய இந்த ஜடப்பொருட்கள் கற்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன. சூரியன், சந்திரன், இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சரணடைந்திருக்கின்றன. அப்படி இருக்க அல்லாஹ்வுக்காய் வாழக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மறுமை நாளில் எங்களுக்கு எதிராகவும் அல்லாஹ்வுக்கு மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறாது. அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, மாறிவிடும் என்பதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சாதாரணமாக ஒரு விடயத்தை கட்டளையிட மாட்டார்கள். அப்படி சொல்லக்கூடிய செய்தி அர்த்தம் உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நான் மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாம் 5 தூண்களில் நிறுவப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஜக்காத் என்று சொன்னார்கள் என்றால் ஜக்காத்தை நாங்கள் உடைத்து விட வேண்டாம், பலவீனமாய் ஆக்கிவிட வேண்டாம், கொடுக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு நஷ்டத்தை தர சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமன் பிரதேசத்துக்கு அனுப்புகிற நேரம் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுமாறு அழைக்கப்படுங்கள். கட்டுப்பட்டால் தொழுகையை ஏவுங்கள், அதற்கும் கட்டுப்பட்டால் ஜக்காத்தை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எடுக்கிற நேரம் இத்தகைய அவத்தல் மகளும் அநீதி இழக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அவர்கள் தருவதை எடுங்கள் என்று சொன்னார்களே, நீ விரும்பி ஒன்றை எடுத்து விடாதே என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினார்களே, அதுதான் இஸ்லாம். கொடுக்க சொல்கிறது, என் மனம் விரும்பி நாம் கொடுக்க வேண்டும். எடுங்கள் என்று சொன்னதற்காக அபகரிக்க சொல்லவில்லை இஸ்லாம். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த விவசாய நிலங்களில் இருந்து நாம் கொடுக்க வேண்டியது 20இல் 1 என்று இயற்கையாக அல்லாஹ் தரக்கூடிய மழை நீர்களினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் இப்படி மனிதனுடைய சிரமங்கள் இல்லாமல் கிடைத்த பொருட்களுக்காக விவசாயத்திற்காக 10இல் 1 கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சிரமமே இல்லாமல் கிடைத்ததற்காக நீ அதிகமாய் கொடுக்க வேண்டும். சிரமமாய் இல்லாமல் கிடைத்ததற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் கொடுக்க வேண்டும். சிரமப்பட்டு செய்ததனால் நீ கொஞ்சம் கொடுத்தால் போதும் என்று சொல்லுவார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு எந்த சிரமம் இல்லாமல் கிடைக்கும் பொருள் புதையல் கிடைத்து விட்டது என்றால் 500 பகுதியில் கொடு என்று சொன்னார்கள். சிரமம் இல்லாமல் கிடைத்தது. ஆனால் அதிலும் எங்களுக்கு பங்குண்டு. அதை விட அதில் பெரும்பான்மையான பகுதிகள் ஒன்று என்ன செய்கிறது? ஏழைகளுக்கு செல்ல வேண்டும்.
அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே அல்லாஹ் எங்களுக்கு போடும் சட்டங்கள் எங்களை வருத்தெடுப்பதற்காக அல்ல, எங்களை கஷ்டத்தில் போடுவதற்காக அல்ல. அல்லாஹ்வின் சட்டங்கள் மனிதர்களுக்கு இலகுடி மாத்திரமே சொல்லி, ஏனென்றால் உங்களுக்கு அல்லாஹ் இலகுவை தான் நாடுகிறார். வலா யுரீதுக்கும் உஸ்ர், கஷ்டத்தை சிரமத்தை நாடவில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, கட்டுப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாத சிரமங்களை மனிதனுக்கு கொடுப்பவன் அல்லாஹ் அல்ல. அப்படியான சுமைகளை மனிதனுக்கு சுமத்த மாட்டான் அல்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே அல்லாஹ் கொடுக்க சொல்வது எம் சக்திக்குட்பட்ட வகையில் எம்முடைய மனதை ஏற்றுக்கொள்ளும் விதமாகத்தான் கொடுக்க சொல்கிறார். கொடுக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையானது, தண்டனையை தாங்க முடியாது. இறைவனின் அருளை ஆசை வைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு மறுமை நாளிலே எங்கள் அளவுக்காக அல்லாஹ் சொல்லும் சட்டங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னவைகள் அனைத்தும் நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னவைகள். உலகம் ஏமாற்றும், ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று பசுமையானது, இன்பகரமானது. ஏமாற்றும், ஏமாந்து விட வேண்டாம். ஏமாற்றும், ஏமாந்துடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தோன்றுகிறது. எனவே இந்த உலகத்தை நாங்கள் பயப்பட வேண்டும், உலகத்தை நாங்கள் பயப்பட வேண்டும். மனிதனை ஆட்கொள்ளும் ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி விடாமல் அந்த விடயங்களில் நாங்கள் பயந்து விட வேண்டும். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் நினைவுபடுத்துவதை விட்டும் தடுக்கக்கூடிய அவைகள் சேர்த்து வைக்கும் சொத்துக்கள், ஏன் மனைவி மக்களாக இருந்தாலும் கூட ஒதுக்கி வையுங்கள் அல்லாஹ்வுக்காய், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காய். அப்படி இருக்கிற நேரம் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் கட்டளையை உயிர் மேல் மதித்து, என் உயிரை விட மேலாய் மதித்து ரசூலுல்லாவை மதிப்பது உண்மையாக இருந்தால், ரசூலுல்லாஹ் காட்டியதுதான் எங்கள் வாழ்க்கையுடைய நடைமுறை என்பது உண்மை என்றால், அன்புள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, தண்டனைகளை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தண்டனையை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மிக கொடூரமாக தண்டிப்பவன், அவன் இறக்க முடியவன் என்பதை அறிந்து வைத்திருக்கும் மக்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் இறக்க முடியவன் எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு அவன் மிக கொடும் தண்டனை கொடுப்பவன் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வின் தண்டனையை தாங்கிக் கொள்ளும் சக்தி எங்களுக்கு கிடையாது. உலகத்தில் வாழுகிற நேரம் நாம் தவறு செய்தாலும் அல்லாஹ்வின் இரக்கத்தினால் எங்களுக்கு அருள் செய்கிறான். மரணம் சம்பவிக்கின்ற வரைக்கும் தான், மரணம் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு அல்லாஹ்வின் தண்டனை பார்வை தண்டனையாகவே இருக்கும். எம்மீது கருணை காட்டப்பட மாட்டாது. எதுவரைக்கும் நாம் உண்மையிலே கடுகள வேண்டும், ஈமானோடு வாழ்ந்திருந்தால் தண்டனைகளின் பிறகு எங்களுக்கு அல்லாஹ்வின் கருணை ஏற்படலாம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தண்டனைகளை பயந்து அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு ஆசை வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுபவர்களாகவும் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய மனதுக்கு கட்டுப்படக்கூடிய வகையிலே உலகத்தின் ஆசாபாசங்களை சேர்த்து விடாமல் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் வகையில் உலக ஆசாபாசங்களை குறைத்து வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையும் அல்லாஹ்வின் அருளுக்கு சொந்தக்காரர்கள் கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக.